ஹரே கிருஷ்ணா. 25வது ஸ்லோகம் பார்க்கலாம். யாந்தி தேவதா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதா பூதானி யாந்தி பூதேஷ்ய யாந்தி மத்யாஜினோ பிமாம். இப்போ யாராவது சந்திரன் சூரியன் இல்லைன்னா வேறு ஏதாவது லோகத்திற்கு செல்ல விரும்பினா அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்கு சிபாரிசு செய்யப்பட்ட வேத கொள்கையில் பின்பற்றி அவங்க இலக்கை அடையலாம். தர்ஷ பௌர்ணமாசி போன்ற வேத வழிமுறையில் இதுக்கு உதவுது. இதே போல வழிமுறைகள் தான் வேதங்களின் கர்ம காண்ட பகுதியில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. பல்வேறு சொர்க்கலோகங்களில் தந்துள்ள பல பல தேவர்களை வழிபடுவதை அவர் சிபாரிசும் செய்கின்றனர். அதே போலதான் ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்ருலோகத்தை அடையலாம். அதே போலவே பல பல பூதலோகங்களுக்கும் செல்ல முடியும். அங்க ஒருவர் யக்ஷனாக ரக்ஷனாக அல்லது பிசாசாக ஆகலாம். ராட்சசனாக. பிசாசு வழிபாடு கருப்பு கலை அல்லது கருப்பு வித்தை எனப்படும். இந்த கலையை பலர் பயிற்சி செய்கிறாங்க. அதனை ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த செயல் முழுமையான பௌதீக செயலே இல்லை. அதே போல் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தர் வைகுண்டத்தையும் கிருஷ்ணலோகத்தையும் சந்தேகம் இல்லாமல் அடைவாங்க. தேவர்களை வழிபடுவதால் சொர்க்கலோகத்தையும் பித்ருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும் கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும். தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது என்னும் கேள்வியும் இங்கே எழலாம். இது முக்கியமான ஸ்லோகத்திலிருந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல் பலருக்கும் தெரியறதே இல்லை. அதை தெரியாத மக்களும் வீழ்ச்சியும் அடைகிறாங்க. அருவவாதிகளும் கூட பிரம்ம ஜோதியிலிருந்து தான் வீழ்ச்சி அடைகிறாங்க. அதேனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக எல்லாருமே தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு எளிமைய முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லலாம்னு தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்குமே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பி கொண்டிருக்குது. 26வது ஸ்லோகம் பார்க்கலாம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சதி தத்தகம் பக்தயா பிரகத்தம் அஸ்னாமி பிரியத்தாத்மனக. இப்போ கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியம்தான். ஆனால் அவங்க பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அதே போல் வியக்கத்தக்க பலன் அடைவதற்கான வழிமுறையும் ரொம்ப எளிதானதாக இருக்கும். எந்த தகுதியும் இல்லாமல் ஏழையில் ஏழையாக விளங்குபவரும் இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஒருவர் யார் என்பதோ இல்லை அவரோட நிலை என்பதோ பொருட்டே இல்லை. இங்கே ஒரு இலையோ கொஞ்சம் நீரோ இல்லை பழமோ நேர்மையான அன்புடன் பரமபுருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை ரொம்பவும் எளிதானது தான். இதே போல் அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருக்கிறதுனால தான் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டும்தான் விரும்புகிறார், வேற எதையும் இல்லை. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடம் ஒரு சின்ன பூவா கூட இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் இல்லாத அவனிடமிருந்து கூட அவர் எந்த படைப்பையும் ஏற்கிறதே இல்லை. இப்போ தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடமிருந்து அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருந்தாலும் அன்பையும் பாசமும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைக்கிறவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பது தான் வாழ்வில் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்பதை வலுவாக வலியுறுத்துவதற்காக பக்தி என்னும் சொல்லுதான் இந்த ஸ்லோகத்தில் 2 முறை உபயோகப்பட்டிருக்கு. பிராமணர், பண்டிதர், ரொம்ப பெரிய செல்வந்தர், சிறந்த தத்துவவாதி முதலிய இதர நிலைகள் படைப்பை பற்றி ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லைன்னா யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது.
பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது இல்லை. வழிமுறை நித்தியமானது. இதுதான் பூர்ண தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துகிறவங்க அவர் எதை விரும்பினாலும் அவர் அழைப்பார். ஆனால் அவர் விரும்பாத கேட்காத பொருட்களை தவிர்ப்பார். அதனால தான் இந்த மாமிசம், மீன், முட்டை போன்ற எல்லாம் கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடாது. அது பொருட்களை விரும்பி இருந்தால் அவர் அவ்வாறு கூறிப்பார். அதற்கு பதிலாக அவர் ஒரு இலை, பழம், பூ, நீர் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கு தெளிவாக வேண்டுகோள் விடுக்கிறார். அதே போல படைக்கப்படும் பொருட்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால தான் மாமிசம், மீன், முட்டை என்பன போன்றவற்றை கிருஷ்ணர் ஏற்க மாட்டார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். காய்கறி, தானியம், பழம், பால், நீர் எல்லாம் மனிதனுக்கு தகுந்த உணவாகும். மேலும் கிருஷ்ணராலேயே பரிந்துரைக்கப்படுவது. இதை தவிர நம்ம உண்ணக்கூட மற்ற எந்த பொருளையும் அவர் ஏற்கவும் மாட்டார். இப்போ கிருஷ்ணரது விக்ரம் அல்லது படத்தின் முன்பு வைத்து வணங்கி அந்த எளிய படைப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்வது வாழ்வில் நிலையான முன்னேற்றத்திற்கும் உடலை தூய்மை செய்வது சிந்தனைக்கும் வழிவகுக்கும். நுண்மையான மூளை திசுக்களை உண்டாக்குவதற்கான நிச்சயமாக உதவுது. எல்லாவற்றுக்கும் மேலாக படைக்கப்படும் பொருள் அன்புடன் படைக்கப்படணும். பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதையை உரைக்கும் கிருஷ்ணரின் குணங்கள் பௌதீகமானவை என்பதற்கு ஒரு சான்றாக இல்லைன்னா ஒரு உவமையாக மட்டும்தான் அவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு புலன்கள் உண்டு. மேலும் அவருடைய புலன்கள் மாற்றத்தக்கவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7வது அத்தியாயத்தில் உயிர்வாளிகளை ஜட இயற்கையில் தானே கருவுற்றதாக கிருஷ்ணர் விளக்கியிருக்கிறார். அது அந்த செயல் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதன் மூலமாக நிறைவேற்றுகிறார். இப்போ தற்போதைய விஷயத்தில் பக்தன் தனது அன்பான சொற்களுடன் உணவுப் பொருட்களை படைக்கும்போது கிருஷ்ணர் அந்த சொற்களை கேட்கிறார். அப்படி கேட்கும்போது சுவைத்து உண்பதற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணர் பூர்ணமான நிலையில் இருப்பதால அவரது உண்ணுவதிலுமிருந்தும் சுவைப்பதிலுமிருந்தும் மாறுபட்டதில்லை. அதனால இந்த கருத்து வலியுறுத்தப்படணும். கிருஷ்ணர் தன்னை எப்படி விளக்குகின்றாரோ அது அப்படியே எப்படி தவறான கருத்துரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பக்தன் மட்டும்தான் பரமபூர்ண உண்மையினால உணவை உட்கொண்டு அதனை அனுபவிக்கவும் முடியும் என்பது புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.